ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாபேசின் ஜெபத்தை குறித்து நாம் எடுத்து வாசிப்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோட கூட இருந்து வேண்டிக் கொண்டான். இந்த ஜெபத்தை பார்க்கிற போது பார்த்தோமேனால், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, இன்னும் பார்க்கிறோம், உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கென்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆனால் அவன் சொல்லுகிற காரியத்தை பார்த்தால், ஒன்று ஆசீர்வாதம், இரண்டாவதும் ஆசீர்வாதம், மூன்றாவது பார்த்தோமேயானால் தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, நான்காவது பார்த்தோம் அதுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி. ஆனால் நடுவுல ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உம்முடைய கரம் என்னோட கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்தால் அநேக காரியங்களை என்னால சாதிக்க முடியும். உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்தால் அது எப்போதும் என் வாழ்க்கையில் அது நன்மையாய் காணப்படும். உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்தால் எல்லாவற்றிலும் உம்முடைய தயை எனக்கு கிடைக்கும். உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்தால் உம்முடைய இரக்கங்கள் என் மீது கிடைக்கும் என்று சொல்லி அவன் நடுவுல ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறான். என்னன்னா, உம்முடைய கரம் என்னோடு கூட நாம ஜெபிக்கிறப்போ பார்த்தோமேனால் அநேக காரியங்களில் நமக்கு அநேக விண்ணப்பங்கள் உண்டு. ஆனால் அவன் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும், ஆண்டவரே எனக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். ஆனாலும் பார்க்கிறோம், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதத்துல வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க போது பார்த்தோமேயானால், வேதத்துல வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, கர்த்தருடைய கையில பார்க்கிறோம், அதன் வலது கையில தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி என்றால் வலது கையில தீர்க்காயுசு காணப்படுகிறது, இடது கையில செல்வமும் கனமும் காணப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய வலது கையை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற போது வியாதி குறித்து பயப்பட கலங்க தேவையில்லை. நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை குறித்து பயப்பட கலங்க தேவையில்லை. உயிரை குறித்து, ஜீவனை குறித்து பயப்பட கலங்க தேவையில்லை. நாளைக்கு நான் எப்படி இருக்க போகிறேன், எப்படி வாழ போகிறேன் என்றதான ஒரு பயம் நமக்கு இருக்க தேவையில்லை. காரணம் என்ன என்று பார்க்கிற போது, கர்த்தருடைய வலதுகரம் நம்ம மேல இருக்கிற போது பார்த்தோமேயானால் வசனம் சொல்கிறது, உனக்கு தீர்க்க ஆயுசு உண்டாகும் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக காரியங்களில பலவீனை குத்தி கலங்குகிறோம். அநேக காரியங்கள், இந்த வியாதி என்னை அழித்து போட்டு விடுமோ, இந்த காரியங்கள் என்னை அவ்வளவுதான், இனி என்னை வாழ விடாதோ என்று சொல்லி அநேக கலக்கங்கள் நம்ம காணப்பட்டிருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, அவருடைய வலது கையில தீர்க்காயுசு காணப்படுகிறது என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய இடது கையில பார்க்கிறோம், செல்வமும் உண்டு கனமும் உண்டு என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆகவே அவருடைய கரம் மாத்திரம் கூட இருந்தா எல்லாமே கூட இருக்கும். ஆயுசு இருக்கும், செல்வம் இருக்கும், கனம் இருக்கும். அதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை? அதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் தேவையில்லை. என்ன, எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆயுசு வேணும், எல்லாவற்றையும் அனுபவிக்க எல்லா செல்வங்களும் வேணும். அல்லேலூயா. அப்படித்தானுங்க, அப்படித்தானுங்க. அதுக்காக தான் கர்த்தரை தேடுறோம் அநேகர். அதுக்காக அன்பு இல்லாம, ஆண்டவர் மேல அன்பு இல்லாம இல்ல. அதே நேரத்தில் நம்முடைய தேவைகள் நம்மை ஒடுக்குகிற போது, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவியும் என்று அவரிடத்தில் வருகிறோம். ஆகவே தான் வசனம் சொல்லுது, அவருடைய கையில எல்லாமே இருக்குதாமா. அவருடைய வலது கையில எல்லாமே இருக்குது. நோய் நொடி இல்லாத ஒரு ஆசீர்வாதம், என்ன ஒரு தீங்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதம், பலவீனமே நம்மை எந்த சூழ்நிலையிலும் ஒடுக்காத ஒரு ஆசீர்வாதம் வலது கையில் இருக்குது. இடது கையில பார்க்கிறோம், செல்வம் இருக்குது, இரண்டாவது கனம் இருக்குது. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில செல்வம் இருந்தாலும் திருடங்கிற பேர் இருக்கும். அநேகருடைய காரியங்களில பார்க்கிறோம், செல்வம் இருந்தாலும் நல்ல பேர் இருக்காது. ஆனால் வேத வசனத்துல வாசிக்கிறோம், அவர் ஆசீர்வதிக்கிற போது செல்வத்துல கனமும் உண்டு என்று வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். பார்த்தோமேயானால், நீர் எங்கள் ஆதியாகமம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிற போது பார்த்தோமேயானால், ஆதியாகமம் 23:6, எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளும்,
எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து அந்த ஏத்தின் ஜனங்கள், அந்த பகுதியில் இருக்கிற ஊர் ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க எங்க மத்தியில ஒரு மகா பெரிய பிரபு, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான், ஆனாலும் உம்மை குறித்து கெட்ட காரியங்கள் எதுவும் இல்லை, நீங்கள் எங்கள் மத்தியில ஒரு மகா பெரிய பிரபு என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். இன்னும் ஈசாக்கை குறித்து வாசிக்கிற போது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிற போது பார்த்தோமேயானால் 26, 28 நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று சொல்லி அபிமெலேக்கு வந்து சொல்லுகிறார். காரணம் என்ன என்று பார்க்கிற போது மேல் வசனங்களை எல்லாம் வாசித்து பார்த்தோமே, ஆனால் வர 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 விருத்தியாகி அந்த ராஜ்யமே பயப்படும் அளவுக்கு அவன் ஒரு மகா பெரிய ஆசீர்வாதம் உள்ளவனாய் காணப்பட்டாலும் அவனுடைய சாட்சியை பார்க்கிற போது நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்திருந்தாலும் இந்த சாட்சி நம்ம இடத்துல காணப்படுகிறதா? இந்த சாட்சி நம்ம இடத்துல, நம்முடைய குடும்பத்தார் இடத்துல, இல்ல ஆசீர்வாதமா இருக்கிறவங்க இடத்துல காணப்படுகிறதா என்றால் ஒரு கேள்விக்குறியான காரியம்தான். ஆகவேதான் யாபேஸ் ஜெபிக்கிறார், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர், என் எல்லையை பெரிதாக்கிறீர், ஆனாலும் உம்முடைய கரம் என்னோட கூட இருக்க வேண்டும், உம்முடைய கரம் என்னை வழி நடத்த வேண்டும், உம்முடைய கரத்துல தயை உண்டு, உம்முடைய கரத்துல கிருபை உண்டு, உம்முடைய கரத்துல தீர்க்காயுசு உண்டு, உம்முடைய வலது கையில செல்வமும் இடது கையில செல்வமும் உண்டு, கனமும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தை குறித்து பேசிக்கொண்டே போனால் இன்னும் அதிகமாய் பேசிக்கொண்டே போகலாம், சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கொண்டே போகலாம். அவ்வளவு காரியங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனாலும் அதை குறித்து பேசுவதற்கு நமக்கு குறிக்கப்பட்ட நேரத்துல நாம் முடிக்க வேண்டும். ஆகவே ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானித்து நாம் ஜெபத்தோடு கூட நாம் வசனத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், தாவீதை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவர் கர்த்தருடைய கரத்தை எப்படி அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்க கேட்போம். 8 வாசிக்க கேட்போம். 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். தாவீது தேவனை நோக்கி, மிகவும் நான் பாவம் செய்தேன், இப்போதோ 10ஆம் வசனம் வாசிங்க. நீ தாவீதின் இடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், தெரிந்து கொள், அதை நான் உனக்கு நிச்சயமாய் செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றான். 13ஆம் வசனம். காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய கையில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு, கர்த்தருடைய கையில நான் விழுவேனாக. அங்கே 3 காரியத்தை கர்த்தர், தாவீது ஒரு பெரிய பாவம் செய்துட்டார், என்ன பாவம் செய்யக்கூடாதோ அப்படிப்பட்ட பாவங்களை, கொடிய பாவங்களை செய்தது மாத்திரமல்ல, ஒரு அப்பாவி மனுஷனை, குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த ஒரு மனுஷனையும் கொன்று போட்டார். இது கர்த்தருடைய பார்வைக்கு ஆகாததென்று கர்த்தர் 3 காரியத்தை வைக்கிறார். ஒன்று என்னென்று பார்க்கிற போது 3 வருஷம் கொடிய பஞ்சம், இந்த பஞ்சத்திலிருந்து தப்பவே முடியாது, எந்த ஒரு காரியமும் இருக்காது, அது உன்னை ஒடுக்கி உன்னை எல்லாவற்றிலும் உரு தெரியாமல் அழித்து போடும் அளவுக்கு ஒரு கொடிய பஞ்சம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதுல எல்லாரும், அவன் மாத்திரமல்ல, அவனுடைய எல்லா தேசத்தாரும் கலங்கும் அளவுக்கு, சஃபராகும் அளவுக்கு ஒரு 3 மாத கொடிய பஞ்சம். 2வது காரியம், 3 மாதம் சத்துருக்களுக்கு முதுகை, அந்த வசனம் போடுங்க பிரதர், 3 மாதம் சத்துருக்களுக்கு முதுகை காட்ட வேண்டும், எங்கேயும் தப்பிக்க முடியாது. எவ்வளவு அரணான இடத்துக்கு போனாலும் சத்ரு உன்னை துரத்துவான். அதுல என்ன வேணா நடக்கும், அதுல என்ன வேணா சம்பவிக்கும். 3 மாதத்துல உனக்கு என்ன வேணா நடக்கும், இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். 3வது காரியம், 3 நாட்கள் கர்த்தருடைய பட்டயம்
உன் மீது காணப்படும். 3 நாட்கள் உன் தேசத்திலே கர்த்தருடைய பட்டயம் காணப்படும். இதுல என்ன சாய்ஸ்? மூன்றுமே மரணத்துக்குரிய காரியம், மூன்றுமே அழிவை நோக்கி இருக்கிற காரியம், மூன்றுமே கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையின் காரியம், மூன்றுமே நமக்கு எந்த ஒரு காரியத்தை எடுப்பது, 3 வருஷம் பஞ்சமா இப்படி மேனேஜ் பண்ணி கொள்ளலாம், எனக்கு தான் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது என்று சொல்லி அவன் தவறான முடிவு எடுக்கவில்லை. இரண்டாவது காரியம், அவன் ஒரு ராஜ்யஸ்தல ஸ்திரஸ்தன்மை உள்ளவன், கோலியாத்தை வீழ்த்தினவன், எல்லா படைபலம் உள்ளவன், இன்னும் பார்க்கிறோம் பலசாலிகள் உள்ள காரியம். ஆகவே மேனேஜ் பண்ணி கொள்ளலாம் என்று அவன் நினைக்கவில்லை. ஆகவே அந்த காரியத்தையும் அவன் விட்டுவிட்டான். மூன்றாவது காரியம் கர்த்தருடைய காரியம். டைரக்டா கர்த்தரே பனிஷ் பண்ணும் அளவுக்கு அவன் மூன்றாவது காரியத்தை தெரிந்து கொள்கிறான். மற்ற காரியங்களை எல்லாம் விட்டு விடுகிறான். நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. நான் பாவம் செய்து விட்டேன், நான் தகுதியற்றவனாகி விட்டேன், நான் மரணத்துக்கு பாத்திரம் உள்ளவனாய் மாறிவிட்டேன். கர்த்தர் 3 காரியத்தை, இந்த 3 காரியம் என்னிடத்தில் உண்டு, 3 காரியம், இதை டிக் அடிச்சு கொடு, என்னை அனுப்புற இடத்துல நான் போய் சொல்ல வேண்டும். 3 சாய்ஸ். இதை நீ ஏதோ ஒன்னை தெரிந்து கொண்டால் நான் என்னை அனுப்பினவருக்கு போய் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி அவர் இடத்துல போய் சொல்லுகிறான். கொடிய இடுக்கண், எந்த காரியத்தை செய்வது? அங்கதான் கர்த்தருடைய கரத்தை தாவீது தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக சூழ்நிலையிலே தேவனுக்கு முன்பாக அநேக தவறான காரியங்கள் செய்து அநேக காரியங்கள் நாம் மேனேஜ் பண்ணி கொள்ளுகிறதுனால வருகிற பிரச்சனைகள் ஏராளம். ஆனாலும் தேவனுடைய கரத்திலே இரக்கங்கள் உண்டு. ஆகவேதான் அவருடைய கரங்களிலே அவருடைய இரக்கங்கள் மகா பெரிது. ஆகவே அவருடைய கரங்களிலே விழுவேனாக, மனுஷர் கையில விழாவதிருப்பேனாக. அவன் விழுகிறான். மூன்றாவது காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். மூன்றாவது காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சரி போனா போது மன்னிச்சு விடுறேன் அல்ல, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்யும் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் குற்றவாளியை கர்த்தர் விட மாட்டார். வசனம் சொல்லுது பாருங்க, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஒரு குற்றவாளியை ஆண்டவர் விட மாட்டார். ஆனால் இங்க பார்க்கிறோம், கர்த்தர் கையில விழுகிறேன் என்று சொல்லி அவன் அந்த காரியம் செய்கிறான். 15ஆம் வசனத்தை வாசிக்கிற போது பார்த்தோமையானால் கிட்டத்தட்ட 70,000 பேர் மடிகிறார்கள். இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, முந்தின வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 70,000 பேர் மடிந்தார்கள். 14ஆம் வசனம், கொள்ளை நோயை வர பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்து போனார்கள். அதற்கு பிற்பாடு அவன் தேவனிடத்துல மன்றாடுகிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எருசலேமை அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். கர்த்தர் பார்த்து மனஸ்தாபப்பட்டு போதும் நிறுத்து என்று சொல்லுகிறார். அப்போது 18ஆம் வசனத்தை வாசிக்கிற போது பார்த்தோமையானால், தாவீது எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருடைய பலிபீடத்தை உண்டாக்கும்படி, அதற்கு முன்பாக வசனம் போடுங்க பிரதர். 17. தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவா? நான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? என்னை அழித்து போடும். உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமா இராமல் என் மேலும் என் தகப்பன் மீதும் காணப்படட்டும் என்று சொல்லி அவன் பாரத்தோடு விசாரத்தோடு விண்ணப்பம் செய்கிறதை வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கிற போதுதான் பார்த்தோமையானால் தேவன் அந்த காரியங்களை 18ஆம் வசனத்துல எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிடுகிறதை வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த காரியத்தை அவன் காதுல போடுறத வாங்கவே இல்லைன்னு சொல்லல, அவன் ஜெபிக்கிறதை கர்த்தர் கேட்டு காத்து நடத்துல சொல்றாரு, நீ போய் தாவீதின் இடத்துல சொல்லு, எபூசன் ஆகிய ஓர்னானின் களத்துல எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு சின்ன ஒரு கிரேஸ் கிடைக்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் மகா ஒரு கொலை வெறியோடு இருக்கிறார். இவன் பாவம் செஞ்சுட்டான், இவனை நான் நம்பினேன், இவன் அபிஷேகத்தை கொடுத்தேன், இவன் என் ஜனங்களுக்கு தலைவனா வச்சேன், ஆனாலும் இவன் பாவம் செய்து
என்னுடைய சத்துருக்கள் தூசிக்கிற அளவுக்கு அந்த காரியங்களில் இடம் கொடுத்து விட்டான். ஒரு கிரிமினல் எப்படியெல்லாம் யோசிக்கணுமோ அப்படியெல்லாம் யோசிச்சு உரியாவ மும்மரமா நடக்கிற சண்டையில நிறுத்தி பட்டயத்தை அம்மோன் புத்தருடைய பட்டயத்தால கொன்று போட்டான். வார்ல இறந்துட்டாருன்னு ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாருக்குமே இது தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அதை கண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. ஒரு தேவனுடைய மனுஷன் செய்கிற காரியமா இந்த காரியம்? ஒரு தேவ பிள்ளை செய்கிற காரியமா இந்த காரியம்? சேவனுடைய சத்துருக்கள் எல்லாம் தூசிக்கும் அளவுக்கு செய்த இந்த காரியத்தை நிமித்தம் ஆண்டவர் பயங்கர டென்ஷன் ஆயிட்டார், பயங்கரமாக கோபமுற்றார். ஆகவேதான் அவனை அழித்தே ஆக வேண்டும். 3 சாய்ஸ் நீ தெரிந்து கொள். அவன் விவரமா ஞானமா 3வது சாய்ஸை தெரிந்து கொள்கிறார். என்ன சொல்லுகிறார்? நான் கர்த்தர் கையிலே விழுவேனாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்களில் தேவனுக்கு துரோகம் செய்திருக்கலாம். அநேக காரியங்களில் தேவனுக்கு அநேக காரியங்களில் அவர் எரிச்சல் மூட்டும் அளவுக்கு அநேக காரியங்களை செய்திருக்கலாம். அவரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் அநேக காரியங்களில் செய்திருக்கலாம். ஆனாலும் வேதத்துல வாசிக்கிறோம், யாபேஸ் ஜெபித்தது போல உம்முடைய கரம் என்னோட கூட இருக்க வேண்டும். அதுல இரக்கங்கள் உண்டு. அந்த கரத்தை நான் கூட இருக்கிற போது எப்போதும் தேவனுடைய இரக்கம் என் மீது காணப்படும். ஆகவே அந்த கரம் என்னோட கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே, அந்த கரம் என்னை விட்டு விலகாமல் காணப்பட வேண்டும் என்று சொல்லி யாபேஸ் இடையில கர்த்தருடைய கரம் என்று சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 23ஆம் வசனத்தை வாசிக்கிற போது போடுங்க பிரதர். 23ஆம் வசனம். ஓர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவன் அதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும் விறகுகளும் போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் ஓர்னான் இலவசமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இதை வைத்து நீங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்துங்கள் என்று சொல்லி தாவீதுக்கு சொல்லுகிறார். தாவீது ஒரு ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு ராஜா. ஓர்னான் என்பவன் சாதாரண ஒரு குடிமகன். அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் ஓர்னானின் இடத்துல இந்த இடத்துல தேவதூதன் இருந்ததுனால இந்த இடத்துல ஒரு பலி செலுத்துங்க சொல்லும் போது தாவீது சாதாரணமா தன்னுடைய அசிஸ்டன்ட் மற்ற காரியங்கள் உதவி செய்கிற பிள்ளைகள் இடத்துல சொல்லி இருக்கலாம், ஓர்னான் இடத்துல இந்த இடத்தை ஆயத்தப்படுத்துங்க, கர்த்தர் எனக்கு பலி செலுத்தும்படியாக கட்டளையிட்டு இருக்கிறார், இந்த இடத்தை ரெடி பண்ணுங்க, இந்த இடத்தை பலி செலுத்துவதற்காக ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி அவன் சொல்லி இருந்தால் ஆயத்தப்படுத்தி இருப்பார்கள். இந்த களத்தை ஓர்னான் இடத்துல சொல்லி இதை ரெடி பண்ண சொல்லினா சொல்லி இருப்பார்கள். ஆகவே ஓர்னானும் வந்து சொல்லுகிறார், இந்த பலி செலுத்துவதற்காக நான் ஆடு கொடுக்கிறேன், மாடு கொடுக்கிறேன், ஒட்டகம் கொடுக்கிறேன், மாவை கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் என்று சொன்னார். 24ஆம் வசனத்தை வாசிக்கிற போது பார்த்தோமே ஆனால் கர்த்தர் தாவீது ராஜா ஓர்னானை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்க மாட்டேன். காரணம் என்ன? அவர் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறார். நான் செய்த பாவத்திற்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறார். நான் செய்த பாவத்திற்கு என்னை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். அவர் எனக்கு இறங்கி இருக்கிறார். அவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நான் கண்ணீரோடு வியாகுலப்பட்டு கொண்டு கர்த்தரை நோக்கி பெருமூச்சோடு ஜெபித்த போது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆகவே இதை நான் இலவசமாய் வாங்க மாட்டேன். கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியிடாமல் அதை ஒரு பெரும் விலைக்கு நான் வாங்குவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய கரத்தை மட்டும்தான் நான் தானிக்கும்படியாக உட்கார்ந்தேன். ஆனால் ஆவியானவர் இன்னும் 2 வசனத்தை கீழே படின்னு தான் இழுத்து விட்டார். இந்த சம்பவத்தை வாசிக்கிறப்போ பார்த்தோமே ஆனால் இவன் மரணத்துக்கு பாத்திரம் உள்ளவன். கர்த்தர் இவருக்கு இறங்கி பதில் கொடுக்க வேண்டும் என்று இல்ல, டைரக்டா கூட பேசல, 3வது மனுஷனை வச்சு பேசிட்டார். நீ இந்த காரியத்தை குறித்து 3 சாய்ஸ் தெரிந்து கொள். மரணத்தை, கர்த்தருடைய சங்காரத்தை தெரிந்து கொண்டான். பட்டயம் அவனுக்கு விரோதமா இருக்கட்டும், என் வீட்டுல நான் பாவம் செய்து என் குடும்பத்து மேல பட்டயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தெரிந்து கொண்டான். ஆனாலும் கர்த்தர் இரக்கமாய் உம்முடைய கரத்துல விழுவேனாக அவன் சொன்னது நிமித்தம், அவன் ஏறெடுத்த ஜெபத்தின் நிமித்தம் கர்த்தர் ஒரு சின்ன கேப் கொடுக்கிறார். இந்த ஓர்னானின் களத்துல நான் உனக்கு தரிசனமான இடத்துல
நான் உன்னை விடுவித்த இடத்துல, உன் ஜெபத்தை கேட்ட இடத்துல, நீ கண்ணீரோடு காணப்பட்ட இடத்துல, உன்னை அழிக்க சித்தமா இருந்து அங்க அந்த சூழ்நிலையில நான் உனக்கு இறங்கின இடத்துல எனக்கு வந்து பலி செலுத்து. அதை இலவசமாய் நான் செலுத்த மாட்டேன், அதை நான் பெரும் விலைக்கு வாங்குவேன். அடுத்த வசனம் போடுங்க பிரதர். தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஓர்னானுக்கு கொடுத்து அவன் தேவனுக்கு முன்பாக அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்போது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியால் அவனுக்கு மறுஉறவு அருளினார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதனை நோக்கி தன்னுடைய பட்டயத்தை உரையில திரும்ப போட வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஒரு மனிதன் பார்க்கிறான், கர்த்தருடைய கரத்துல நான் விழுவேனாக என்று சொல்லுகிறான். கர்த்தரும் அவன் ஜெபத்தை கேட்டு நான் உன் விண்ணப்பத்தை கேட்ட இடத்திலே எனக்கு வந்து பலி செலுத்து என்று சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான் தன்னுடைய மனசுல, ஐயோ ஆண்டவர் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறார், என் ராஜ்யத்தை என் குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறார், என் தகப்பன் வீட்டை காப்பாற்றி இருக்கிறார், என் குடும்பத்துக்கு விரோதமாய் பட்டயம் காணப்பட்டிருந்தாலும் அந்த பட்டயம் என் குடும்பத்தை சங்காரமாக்காதபடிக்கு, அந்த பட்டயம் என் குடும்பத்தை அழிக்காதபடிக்கு, அந்த பட்டயம் என்னை நிர்மூலமாக்காதபடிக்கு அவருடைய இரக்கம் இந்த நாளிலே ஓர்னானின் களத்திலே எனக்கு விளங்கினபடியினால் அதை நான் இலவசமாய் பெற்றுக் கொள்ள மாட்டேன், அதை ஒரு பெரும் தொகைக்கு நான் வாங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஓர்னானின் களம் எங்கே? உங்களுக்கு உங்களை ரட்சித்த இடம், உங்களுக்கு விடுதலை கொடுத்த இடம், உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்ட இடம், உங்களை தூக்கி எடுத்த இடம், உன் பெருமூச்சின் சத்தத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்த இடம். அநேக காரியங்களில் தேவனுக்கு நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். பட்டயம் தான் நமக்கு எதிராக இருந்தது, ஆனாலும் ஒரு ஓர்னானின் களத்துல வந்து இறங்கினதுனால, ஒரு ஓர்னானின் களத்துல வந்து விண்ணப்பம் பண்ணினதுனால அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மண்ணாய் போயிருப்பே, நீர் மாத்திரம் இல்லை என்றால் பேரற்று போயிருப்பே, என் மீது கிருபை வைத்ததினால் உயிரோடு இருக்க செய்தீரே, என் மீது இரக்கம் வைத்ததினால் உயரத்தில் ஏற செய்தீரே, என் தகப்பனே தகப்பனே என் இயேசுவே, உம்மை தொழுகிறோம், உந்தன் நாமத்தை இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனே, என்றென்றும் கைவிடாத நேசரே, இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனே, என்றென்றும் கைவிடாத நேசரே. இன்றைக்கு ஓர்னானின் களத்துல நாம் எப்படி காணப்படுகிறோம்? தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஓர்னானின் களத்துல ஓர்னான் வந்து சொல்லுகிறான், எல்லா ஏற்பாடு நான் பண்ணிக்கிறேன், நீ பலியை மட்டும் செலுத்த. இல்லப்பா, நான் இன்னைக்கு நடமாடுகிறது அவருடைய கிருபை. அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது, நான் ராஜா தான், எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனா நான் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. நான் இலவசமாய் இங்கு பலி செலுத்த நான் ரெடியா இல்லை. 600 சேக்கல் நிறை பொன்னை எடுத்து அவன் கையில கொடுத்தான். கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு பல மடங்கு அவன் அதை விட பெரும் தொகை
அதே சொல்லுகிறான், பெருந்தொகைக்கு நான் வாங்குவேன். ஏன்னா அந்த இரக்கத்துக்கு விலையே கிடையாது. அப்படிப்பட்டதான பெருந்தொகையை கொடுத்து இந்த நிலத்தை நான் வாங்குறேன். காரணம், இது ஒரு புண்ணிய ஸ்தலம். அங்குதான் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை பிற்பாடு கட்டுகிறான். எபூசின் ஆகிய ஓர்னானின் களத்துல, மோரியா மலையில. ஆகவே அந்த ஸ்தலத்திலே கேட்கப்பட்ட இடத்திலே, இரக்கம் கிடைச்ச இடத்திலே அவன் வந்து அந்த காரியங்களை பலி செலுத்துகிறான். எப்படி செலுத்துகிறான்? நாட் இலவசம். அநேக காரியங்களில் நாம செய்யறோம், அநேக காரியங்களில் நாம வந்து அலட்சியமாய் நினைக்கிறோம். தேவனுடைய பிரச்சனை இல்லைங்க. ஒன்றை மாத்திரம் பாஸ்டர் போன வாரம் சொன்னார், கொரோனா பத்தி நிறைய காரியம். இப்போ வின் ஸ்டீஃபனும் சாட்சி சொன்னார் கொரோனா பத்தி. எப்போ யாரு எங்க போவாங்கன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் வாழ்ந்திருந்தோம். ஆனாலும் அவருடைய இரக்கங்கள் நம் மீது காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரை விடுதலை பண்ணி இருக்கிறார். அநேகர் வியாதியிலிருந்து விடுதலை பண்ணி இருக்கிறார். அநேகரை கட்டுக்கள் இருந்து விடுதலை பண்ணி இருக்கிறார். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை பண்ணி இருக்கிறார். அநேக கடன் பிரச்சனையில் இருந்தவர்களை கர்த்தர் விடுதலை பண்ணி இருக்கிறார். பிரச்சனை, போராட்டங்கள், குடும்பம் பிரிந்திருந்த இடத்துல இந்த இடத்துல கர்த்தர் விடுதலை பண்ணி இருக்கிறார். அநேக செய்வினை, மந்திர, மாந்திரிக கட்டுகள் இருந்து கர்த்தர் இந்த நாளிலே விடுதலை பண்ணி இருக்கிறார். என்ன செய்வோமோ, எப்படி இருப்போமோ, வாழ முடியுமோ என்று அநேக கேள்விக்குறியோடு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த நாளிலே இந்த ஓர்னானின் களத்திலே கர்த்தர் உங்களை வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி கர்த்தருக்கு நாம் பலி செலுத்துகிறோம், எப்படி நேரத்தை கூட நாம் சரியாய் வருவதில்லை. அநேக காரியங்களில் இவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு இடம் அவன் வசனம் சொல்லுகிறது. அப்போது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடம் மேல் இறங்கின அக்னியினால் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். ஒரு குற்றவாளிக்கு பதில் கொடுக்கிறார். ஒரு பாவம் செய்த மனுஷனுக்கு பதில் கொடுக்கிறார். ஒரு துரோகம் செய்த மனுஷனுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரானால் இந்த நாளிலே வந்து அழுது புலம்புகிற தேவ பிள்ளையே, நாம் பலி செலுத்துகிற விதம் எப்படி காணப்படுகிறது? 10:30 மணிக்கு வருகிறோம், 11 மணிக்கு வருகிறோம். யாருக்காக வருகிறோம்? அநேக சூழ்நிலையிலே தேவனுடைய பிரசனத்தை அசட்டை செய்கிறோம். ஆகவே மறு உத்தரவு வருவதில்லை, நம்முடைய போராட்டங்களில் முடிவதில்லை. அநேக காரியங்களிலே பதில் இல்லாத ஒரு சூழ்நிலை. காரணம், ஓர்னானின் களத்துக்கு முக்கியத்துவம் எப்படி கொடுக்கிறோம்? அவன் இலவசமாய் செய்திருந்தால் கர்த்தர் எப்படி அவனுக்கு பதில் கொடுத்திருப்பார் என்று தெரியவில்லை. ஆனாலும் அவன் செய்கிற காரியம், அவன் ஒரு ராஜா. இந்த இடத்தை ரெடி பண்ணுங்க, நான் பலி செலுத்தணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இடத்தை ரெடி பண்ணுங்க, நான் பலி செலுத்தணும். இல்ல, கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இதுக்கு அப்புறம் தான் பட்டயம் உரைக்குள்ள போகுது. அது வரைக்கும் பட்டயம் இருந்துட்டு தான் இருக்கு. பாத்தீங்கன்னா பலி செலுத்த போது பட்டயம் இருந்துட்டு தான் இருக்கு, ரெடியா இருந்துட்டு தான் இருக்கு. இப்படிதான் இருக்குது, ஆட்டிட்டு இருந்திருக்கும். பலி செலுத்தும் போதும் முழு இரக்கம் கிடைக்கல. அவன் அந்த பலி செலுத்த பிற்பாடு தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசி. எபூஸ்னாகிய கர்த்தர் தனக்கு உத்தரவினை தாவீது அக்காலத்திலே கண்டு அங்கேதானே பலியிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு முக்கியமான ஒரு இடம், ஓர்னானின் களம். நமக்கு இதுதான் ஓர்னானின் களம். விடுதலை கிடைத்த இடம் தான் ஓர்னானின் களம். உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்த இடம் எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. எத்தனை சூழ்நிலையில கர்த்தர் உன் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டிருக்கிறார். என் பிள்ளை எப்படி இருப்பான்னு சாமுவேலை குறிச்சு எல்லாம் சாட்சி சொன்னாங்க. ஆனா அவர் படிப்பாளி கிடையாது. நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காது, அவர் படிப்பாளி கிடையாது. ஆனாலும் எல்லா ஏரியா வைஸ் பிரேயருக்கும் கரெக்டா இருப்பாங்க. எல்லா ஏரியா வைஸ் பிரேயர், அது எந்த முக்குல மூலையில மலையில எங்க நடந்தாலும் குடும்பமா இருப்பார் பிரதர், குடும்பமா இருப்பாங்க. அதுக்கு ஒரு பிரைஸும் வாங்கியிருக்காங்க சர்ச்சில். என்னன்னா, செவ்வாய்க்கிழமை ஏரியா வைஸ் பிரேயரை தவறாம குடும்பமா கலந்து கொண்டார்கள் என்று சொல்லி பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இப்படிதான் அவரை தேடினாங்க. கஜிதா சிஸ்டர் பத்தியும் உங்களுக்கு தெரியும். எல்லா ஜபங்களிலும் ஓடி வருகிற தேவ பிள்ளை. இவனும் அப்படிதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவன் படிச்சான். ஆனாலும் காலேஜ்லயும் நிறைய குறும்பு தான். அநேக காரியங்களில் கரெக்டா செல்லவும் மாட்டான். ஆனாலும் பார்க்கிறோம், பிரேயருக்கு வருவாங்க, சிஸ்டர் ஜெபிப்பாங்க,
குடும்பத்துல எல்லா ஜெபம் காணப்படும். அவன் ஜோசுவா சொல்லிட்டு இருந்த மாதிரி 1000 தான் டியூஷனுக்கு போனாலும், அவன் டியூஷனுக்கெல்லாம் போன மாதிரி எனக்கு தெரியல, 1000 தான் டியூஷனுக்கு போனாலும், 1000 தான் ஸ்பெஷல் கிளாஸ் போனாலும், தேவனுடைய கிருபை மாத்திரம் ஒருத்த மேல இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். ஆகவே அவன் படிச்சு முடிச்சான், டிகிரி முடிச்சான், கஷ்டப்பட்டு முடிச்சிட்டான். முடிச்ச பிறகு பார்த்தோம்னா டிசிஎஸ்ல பிளேஸ் ஆன் 27,000 ஸ்டார்டிங். அப்போ பாத்தீங்கன்னா கிளாஸே ஆச்சரியம், ஹோல் கிளாஸ் ஆச்சரியம், என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா அவன் படிப்பாளி கிடையாது, நிறைய பிரச்சனை, நிறைய கட்டடிச்சு, நிறைய காரியங்கள். ஒரு நல்ல படிக்கிற பையன் இல்லை, ஆனா நல்ல ஜெபம் பண்ற நல்ல ஒழுக்கம் உள்ள பையன். குடும்பமாய் ஏரியா வைஸ் பிரேயர்ல இருப்பாங்க. அப்புறம் பிளேஸ் ஆயிட்டான். கடைசியில இவன் காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டான். ஆனா வெளியே வந்த பிறகு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாம் இவனை பத்தி தான் ஒரே பெருமை. சாம்பியல் பார்த்தீங்களா, இப்படி பிளேஸ் ஆயிட்டான், வேணும் இவன் சேலரி வாங்குறான். என்ன இதுல ஹைலைட்னா, ஒரு நாள் கிளாஸ்ல அவனை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கிளாஸ்ல சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு கெஸ்ட் லெக்சர் கொடுத்திருக்காரு. யாருக்கு கிடைக்கும்? நம்மள யாராவது கூப்பிட்டுருக்காங்களா? கிளாஸ்ல கெஸ்ட் லெக்சர் கொடுத்திருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் தான் குறைபடாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரத்துல விழுவேனாக, கர்த்தருடைய கரத்திலே காணப்படுவேனாக. கர்த்தருடைய கரத்துல தான் எல்லாம் உண்டு, கர்த்தருடைய கரத்துல ஞானம் உண்டு, கர்த்தருடைய கணத்துல கனம் உண்டு. அந்த கணத்தை தான் கர்த்தர் கொடுத்தார். உலக பிரகாரமா கணத்தை தேடி போயிருந்தா கணம் கிடைக்காது, அதுக்கு பதில் வேற ஒரு பட்டம் தான் கிடைக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு வந்ததுனாலே அந்த கணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கிளாஸ்ல வச்சு அவனை என்ன கூப்பிட்டாங்கண்ணா, ஒரு நாள் என்ன ஸ்பீச் கொடுக்க சொன்னாங்கன்னாங்கிறான். உன்னையெல்லாம் கூப்பிட்டாங்களாடா? ஆமாண்ணா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கே ஆச்சரியமா இருந்தது, எப்படியெல்லாம் கர்த்தர் செய்யறாரு. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல தெய்வமே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல தெய்வமே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பலிபீடத்திற்கு வருகிற போது ஒரு சாதாரணமாய் தயவு செய்து வராதீங்க. பலிபீடத்திற்கு வருகிற போது எல்லாவற்றிலும் பயபக்தியோடு குறித்த நேரத்திலே தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை தேவனுக்கு செலுத்தி, தேவனுக்கு செலுத்த வேண்டிய எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு செலுத்த வேண்டும். அது இலவசமாய் கடத்தாலும் முடியாது. கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது. இல்லாவிட்டால் நான் இங்க இருக்கிறதே பெரிய காரியம், நான் இங்க நடமாடுறதுக்கே தகுதி இல்லாதவன். கர்த்தர் என்னை ஜீவனை மீட்டு கொடுத்திருக்கிறார். ஆகவே என் தகுதிக்கு மிஞ்சி எல்லாவற்றிலும் பெரும் தொகைக்கு அதை நான் வாங்குவேன். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் கர்த்தருக்கு செய்கிற காரியம், கர்த்தர் என் குடும்பத்திற்கு பாராட்டின இரக்கம், என் தகப்பன் வீட்டுக்கு பாராட்டின இரக்கம், அவர் என்னை அழிக்க சித்தமாய் இருந்தார். அவருடைய பட்டயம் என் குடும்பத்திற்கு விரோதமாய் இருந்தது, அதை மறுபடியுமாக உரையிலே போட்டார். அந்த பெரிய கிருபைக்காக அவருக்கு நான் பலி செலுத்த வேண்டும். எனக்கு பிரதானமான ஒரு விசேஷித்த என்னால முடிந்த வரைக்கும் என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ கர்த்தருக்காக நான் செய்தேன். அல்லேலூயா. அவன் பலி செலுத்த 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 அந்த அக்கினி மேல போக 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 கர்த்தர் அந்த அக்கினி பக்கத்துல வர 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 பதில் கொடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அவருடைய கரத்துல உண்டு. ஆகவேதான் யாபேஸ் ஜெபிச்சார், உம்முடைய கரம் கூட இருக்கும். இரண்டாவது காரியம் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 21 11-12. ம் 29:11-12. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் தாவீது சொல்லுகிற காரியம்
கர்த்தாவே மாட்சிமையும் மகிமையும் ஜெயமும், வாசிங்க, மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, என்னுடையதில்லை ஆண்டவரே, இந்த ராஜ்யம் எல்லாம் உம்முடையது. தேவரீர் எல்லாவற்றுக்கும் தலைவராய் இருக்கிறீர். நான் இந்த ராஜ்யத்துக்கு தலைவர் இல்லை ஆண்டவரே, நீர்தான் தலைவராய் இருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் உயர்ந்திருக்கிறீர். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவராய் இருக்கிறீர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமும் அவராலே தான் வருகிறது. நிறைய காரியங்களை நம்ம மறந்து விடுகிறோம். நிறைய காரியங்களில் பார்க்கிறோம். எல்லாமே உம்மாலே, உம்முடைய கரத்துல சத்துவம் உண்டு. யாருக்கு சத்துவம் என்று சொன்னால், சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன். அந்த சத்துவம் யாருக்கெல்லாம் ஒருவேளை சோர்ந்து போய் காணப்படலாம், ஒருவேளை அநேக விரக்திகளை காணப்படலாம். நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் யாருக்கு பிரயோஜனமா இருக்கிறேன் என்று அநேக சோர்வுகள் நமக்கு வரலாம். அநேக காரியங்களிலே சோர்ந்து போய் காணப்படலாம். இப்படி ஒரு சம்பவம் என் குடும்பத்திலே ஆகிவிட்டது, இப்படி ஒரு காரியம் என் காரியங்களை காணப்பட்டு விட்டது. ஆகவே ஒரு சோர்வு, மனச்சோர்வு பிடித்திருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, அவருடைய கரத்தில் சத்துவம் உண்டு. உன் சோர்வை மாட்டுகிற ஒரு சத்துவம், உன்னை பலப்படுத்துகிற ஒரு பலன், அவருடைய கரத்தில் ஒரு வல்லமை உண்டு. ஆகவே எந்த ஒரு காரியத்திலும் சோர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய கரம் என்னோட கூட இருக்கிற போது கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அவருடைய வல்லமை நம்மை ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவோ எவரையும் பலப்படுத்தவோ அவருடைய கரத்தினால் ஆகும். அநேக காரியங்களிலே மேன்மையை தேடி நாம போக தேவையில்லை. கர்த்தருடைய கரத்தை தேடினா மேன்மை நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்குதான் நிறைய கஸ்டமர் வருவாங்கன்னு கடையை திறக்காதீங்க. அநேக காரியங்களிலே கனமும் ஐஸ்வர்யமும் உம்மாலே வருகிறது. அவர் அனுப்பிச்சாதான் உனக்கு பிசினஸ், அவர் கொடுத்தாதான் உனக்கு வருமானம், அவர் கொடுத்தாதான் உனக்கு எல்லாமே. காரணம் எல்லாமே உம்மாலே வருகிறது. தாவீது சொல்லி ஜெபிக்கிறார், நீர்தான் தலைவராய் இருக்கிறீர், நீர்தான் ராஜ்யம் உம்முடையது. எத்தனை பேர் அப்படி சொல்லி ஜெபிக்கிறோம்? இது உம்முடையது, இது நீர் கொடுத்தது, இது நீர்தான் தலைவராய் இருக்கிறீர், நீர்தான் செய்ய வேண்டும், நீர்தான் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்படி சொல்லி ஜெபிக்கிறோம்? வசனம் சொல்லுகிறது, எல்லாம் உம்முடைய கரத்தினால் ஆகும். அவருடைய கரத்தினால் ஆகும். எவரையும், ஒன்றுமில்லாதவர்களையும், தகுதி இல்லாதவர்களையும், என்ன ஒரு ஜீரோ ஒன்றுமே இல்லாதவர்களை மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். அவருடைய கரத்தை தேடுகிறோமா, இல்ல மேன்மையை தேடி போயிட்டு இருக்கிறோமா? ஆசீர்வாதத்தை தேடி போகிறோமா, அவருடைய கரத்தை தேடி போகிறோமா? அவர் கரத்துல தான் எல்லாம் இருக்கு. முதலாவது காரியம், அவருடைய கரத்திலே இரக்கத்தை பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், அவருடைய கரத்துல எல்லாமே உண்டு. உன் சோர்வை மாற்றுகிற எல்லா சத்துவத்தை கொடுக்கிறார். உன் பலவீனத்தை மாற்றும்படியாக அவர் பலத்தை கொடுக்கிறார். அவருடைய வல்லமையை கொடுக்கிறார். இன்னும் மாத்திரமல்ல, மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியம், பலப்படுத்துகிற ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவருடைய கரத்தை தேடுகிறதுக்கு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போதெல்லாம் அவருடைய கரத்துக்குள்ளாய் வந்துவிட வேண்டும். வேதத்துல வாசிக்கிறோம் அநேக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிற போது பார்த்தோமேனால், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் உயர்த்த வேணும்னா அவருடைய கரத்துல இருந்தாதான் முடியும். அவருடைய கரத்தில் இல்லைன்னா அவர்னால செய்ய முடியாது. மறுமொழியும் வராது. நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்ப வசனம் சொல்லுகிறது, அவருடைய கரத்தினால் ஆகும், அவருடைய கரத்தினால் ஆகும். ஆகவேதான் யாபேஸ் ஜெபிக்கிறார், உம்முடைய கரம் என்னோட கூட இருக்க வேண்டும். நடுவுல வச்சிட்டார், 2 டிமாண்ட் வைக்கிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், எனக்கு இடம் பத்தல, நிறைய இடம் வேணும். 3வது, உம்முடைய கரம் என் கூடவே இருக்கணும் ஆண்டவரே, கரத்தை எடுத்துறாதீங்க, அப்புறம் கஷ்டம். கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே நன்மையை காரியங்களை கர்த்தர் செய்வார்.
ஏற்ற காலத்துல தேவன் உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்திலே உன் வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்யும்படிக்கு, ஏற்ற காலத்திலே உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டும்படிக்கு, ஏற்ற காலத்திலே ஏற்ற காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே செய்யும்படிக்கு, எதிர்பார்க்கிற காரியங்களை செய்யும்படிக்கு அவருடைய கரத்துல காணப்படுங்கள், எல்லாம் நடக்கும். அவருடைய கரத்துல காணப்படுகிற போது. ஆகவேதான் மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய மகிமையை பார்க்கணும். அங்கேயும் கரை வந்துருச்சு. பூமியில ஒருத்தரும் என்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது, ஆனா என் கை வச்சுட்டா நீ பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கரை வச்சிடறேன், நீ என்ன பார். இந்த கரத்தினால் அவனை மூடுறார். அங்கேயும் கரம். பூமியில ஒருத்தரும் தேவனை பார்த்து உயிரோடு இருக்கக்கூடாதுங்கிறது சட்டம். அது தேவனால் நியமிக்கப்பட்டது. ஆனா இந்த கரம் அதை ரிலீஸ் பண்ணுது. இந்த கரம் அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறது. இந்த கரம் அந்த ரூலையே உடைக்குது, அந்த சட்டத்தையே உடைக்குது. தேவனுடைய அந்த ஒரு காரியத்தையே உடைக்கிற ஒரு காரியம் கரம். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு சம்பவத்தை பார்த்து நாம் ஜெபத்திற்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 14:26. கலக்கம் அடைந்து நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, வா என்றார். இறங்கி நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்றான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, இந்த பிடி முன்னாடியே இருந்திருந்தா உள்ள போயிருக்க மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பேதுரு கடலின் மீது நடந்தது உண்மைதான். இயேசு கூட இருந்தது உண்மைதான். இயேசு எல்லாவற்றிலும் அவனுக்கு வல்லமை கொடுத்தது உண்மைதான். தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது உண்மைதான். அவன் கடலின் மீது நடந்தது எல்லாவற்றிலும் ஒரு சிறப்பான ஒரு காரியம், மகிமையான ஒரு காரியம், நடக்க கூடாத ஒரு காரியம் தான். ஆனால் கரத்தை பிடிக்கவில்லை. ஒரு காத்து முடிஞ்சிருச்சு, ஒரு காத்துக்கு முடிஞ்சது, ஒரு காத்தடிச்சது முடிஞ்சது. அநேக காரியங்களில் நான் தேவனோடு காணப்படுகிறேன், இயேசு என்னோடு கூட காணப்படுகிறார் என்று அநேக சூழ்நிலையில இஷ்டம் போன போக்கிலே நடக்க கூடாது, மனம் போன போக்கிலே இருக்கக்கூடாது. தேவனுடைய கரத்தை பிடித்து நடக்க போதுதான் மூழ்காமல் நடக்க முடியும். தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிற போதுதான், அவர் நம்முடைய கரத்தை பிடிக்கிற போதுதான் நாம் எல்லாவற்றிலும் வலுவாதபடி கர்த்தர் நம்மை நடத்த முடியும். இல்லாவிட்டால் ஒரு காத்தடிச்சா போதும், மூழ்கி போய் விடுவோம். பேதுரு கடலின் மீது நடந்தார், வல்லமையான ஒரு காரியத்தை செய்தார். வா என்றாலும் கரம் பிடிக்க காத்து தள்ளிருச்சு. காரியங்களில் தேவனுக்கு நான் 3 நாள் உபவாசம் போட்டேன், அநேக காரியம் கர்த்தர் என்னோடு கூட பேசிவிட்டார், இந்த காரியத்தை நான் செய்து விட்டேன் என்று சொல்லி அநேக தேவனுடைய பிரசன்னத்தை அதோடு முடிஞ்சது. அவ்வளவுதான். கரம் பிடித்து நடக்கல, கரம் பிடித்து நடக்கவில்லை. எப்போதும் தேவனுடைய கரத்தை பிடித்து நடக்கிற போது எப்படிப்பட்ட புயல் வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட சூறாவளி வந்திருந்தாலும், சுனாமியே வந்திருந்தாலும் அவனை ஒன்றும் செய்திருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடல் மீது நடந்தார், ஆனால் கரத்தை பிடிக்காமல் விட்டு விட்டார். கடல் மீது நடந்தார், கரத்தை பிடிக்காதபடினால் அவன் மூழ்கு. நல்ல வேளை இயேசு பிடிக்கிற இடத்துல அவன் காணப்பட்டார், தூரமா இல்ல. வாரத்துக்கு மாசத்துக்கு கம்யூனியனுக்கு மட்டும் வருகிற தேவ பிள்ளையே, நம்முடைய நடை எப்படி காணப்படுகிறது? நம்முடைய நடை எப்படி காணப்படுகிறது? எத்தனை சேர்ஸ் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய நடை எப்படி காணப்படுகிறது? தாவீது வாசிக்கிறோம், அழகான ஒரு வசனத்தை வாசிக்கிறோம்.
அதன் பிறகு தேவனுடைய கரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 15:5. தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் செம்மையானது. அதுக்கப்புறம் சாகர வரையும் அவன் விழலீங்க தாவீது. அப்ப சொன்னான், நான் கர்த்தர் கையில் விழுவேனாக. அதுக்கப்புறம் சாவர வரைக்கும் அவன் செம்மையாய் நடந்தான். வேதவசனம் இந்த ஒரு காரியத்துல அவர் மிஸ்டேக் பண்ணிட்டாரு. அதன் பிற்பாடு அவனுடைய நடை ஸ்டெடியாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நட ஸ்டெடியா காணப்படணும்னா சாவர வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கரத்திலே காணப்படுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஆகவே அநேக சூழ்நிலையில் எதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், எதற்காக கர்த்தர் நம்மை அபிஷேகித்தார், எதற்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டார் என்று நாம் அநேக காரியங்களில் யோசிக்க மறந்து விடுகிறோம். ஆகவே தான் இந்த பேதுருவின் இடத்துல வாசிக்கிறோம், இத்தனை நாளா ஆண்டவர் அந்த காரியத்தை உணர்த்தவில்லை. கடல் மீது நடந்தார், இயேசுவை பார்க்காம காத்த பார்த்தார், விழுந்துட்டார், காத்த பார்த்தார், விழுந்துட்டார். அப்படிதான் நான் பிரசங்கத்தை கேள்விப்பட்டிருக்கேன். காத்த பார்த்தார், காற்று பலமா இருந்ததை பார்த்து விழுந்துட்டார். கையை பிடிக்காம விட்டுட்டார். கையை பிடிச்சா காத்து வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, ஒன்றுமா இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய கரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே தான் யாபேஸ் ஜெபித்தார், உம்முடைய கரம் என்னோட கூட இருக்க வேண்டும், நீர் என்னை நலமாய் பிடித்துக் கொள்ளும். எந்த சூறாவளியா இருந்தாலும், என்ன போராட்டமா இருந்தாலும், என்ன அலைகள் வந்தாலும், என்ன காற்று வந்தாலும் செடியாய் நடக்கும்படியாக, எந்த சூழ்நிலையிலும் விலகி போகாதபடிக்கு, எந்த சூழ்நிலையிலும் மூழ்கி போகாதபடிக்கு என்னுடைய நடைகள் உறுதியாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னார். அவருடைய கரத்தை பிடித்திருக்கிற போது நம்முடைய நடைகள் வலுவாய் காணப்படும். விசகாதபடிக்கு நம்மை கர்த்தர் காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறோம். ஓர்னானின் களம், ஓர்னானின் களத்துல நாம் காணப்படுகிறோம். ஓர்னானின் களம் அநேக சூழ்நிலையில சொல்லலாம், நான் ஆன்லைன்ல பாக்குறேன். ஆன்லைனா உங்களுக்கு ஓர்னானின் களம். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் விடுதலையா. ஆன்லைன்ல பார்த்துட்டேன். ஆன்லைன் எதுக்கு ஆன்லைன் போடுறீங்கன்னு தெரியல. அது ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கோ இல்ல தங்கச்சம்பரதர் அந்த மாதிரி ஆளுகளுக்கு, அவங்களுக்கு வெளியூர்ல இருக்கிற நம்ம சபை வேற எங்கேயும் போகாம இருக்கிறவங்களுக்கு, நம்ம சபைக்காரங்களை யார் சென்னையில இருந்தாலும் அவங்க ஆன்லைன்ல இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு எதுக்கு ஆன்லைன்? அது ஓர்னானின் களம். நீங்க வந்துதான் பலி செலுத்தணும். உங்க பலியில கர்த்தர் மறு உத்தரவு அருள வேண்டும். ஆன்லைன்ல மறு உத்தரவு அருள்றாரா? தேவனுடைய சமூகத்துல சிந்திக்க வேண்டும். பயபக்தியோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா.